ஹாய் வீவர்ஸ். நாங்கள் இப்போ திடீர்னு ஊருக்கு அவசரமாக வர வேண்டியது இருந்தேன். நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோங்க. ரோட்டில் நடந்து ட்ரெயினில் வந்து பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட வீட்டுக்கு உள்ள நுழையதான் பெரும்பாடு. கதவை வந்து ரொம்ப அழுத்தமாக தட்டினா தான் திறக்கும் கதவு. ஏன்னா நாங்கள் பூட்டி போட்டுட்டு வெளியூரில் போய் உட்காந்து இருக்குது இல்லையா, அதனால் அங்கே பாருங்கள் போட்டு தட்டுன்னு தட்டி தான் தரங்க. எப்போவுமே ஒரு லைட்டு வந்து உள்ளமையும் வெளியிலையும் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். டேயும் நைட்டு மட்டும் எப்போவுமே சோஃபா ஊருக்கு இப்போ அங்கே ஊருக்கு வரும்போது இங்கே வீடெல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த சோஃபாயில் கவரெல்லாம் போட்டுட்டு தூசி அடைஞ்சிரோன்னு இதெல்லாம் எங்கள் பெட்ரூமும் வீட்டுக்குள்ளே வச்சு பொருளெல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு அப்படியே வாரம் எப்படி ஒவ்வொரு ரூமும் எப்படி இது மாடிக்கு போகிற இடங்க. பிறகு இது ஃப்ரிட்ஜு, அப்புறம் இதுதான் எங்கள் ஹாலு. அப்புறம் இது எங்கள் ஷோகேஸுங்க. நாங்கள் எப்போ ஊருக்கு வரோமோ எப்போ வந்தாலும் அப்படி துடைக்கிறது இல்லை. டைம் இருந்ததுன்னா துடைப்போம். ஊருக்கே ஒரு நாள் 2 நாள் அப்படி வந்துட்டு ஓடுற டைமு அந்த டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது. கீழே மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். மேல் மாடியெல்லாம் அவ்வளவா க்ளீன் பண்ணுறதில்ல. 2-3 நாள் எக்ஸ்ட்ரா நின்னா தான் க்ளீன் பண்ணுறது. இருந்தாலும் இப்போ நாங்கள் வரும்போது 5:30 பக்கத்தில் ஆச்சுதுங்க. மார்னிங்கு நைட்டு ட்ராவல் பண்ணது. இப்போ இது ஒரு ரூமுங்க. இதுதான் அப்படியே இருக்கும். அங்கே நாங்கள் பூட்டி போட்டுட்டு போனது இல்லையா, அப்படி. அடுத்தது இது வந்து கிச்சனுங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி. இது கிச்சனு. அப்புறம் இந்த பக்கம் இதான் கிச்சன் தான். இது முன்னாடி வந்து பெட்ரூமு. இது பெட்ரூம் மட்டும், அது பாத்ரூமாக இருந்தது. வாஸ்துபடின்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்து கொஞ்சம் இது பண்ணோங்க. இது வந்து மாடிக்கு போகிற வழி உள்ளே இருந்து மேலே மாடியில் இருக்குது. இது எங்களுக்கு முன்னால் உள்ள வியூ. இது கொஞ்சம் விடிஞ்சிட்டுங்க. நாங்கள் வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு விடிஞ்சோடனே சரி அப்படி வெளியில எல்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோங்க. இது வந்து எங்களுக்கு வெளியில் முந்தி கார்டன் ஒரு சமயம் நிறைய பூஞ்சோலையும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே நாங்கள் வீட்டில் இல்லையா, பூட்டி போட்டுட்டு நாங்கள் அங்கே வெளியூர் வந்துட்டோமா, அதனால இது அப்படியே ஆயிட்டு மழை வரும்போது அது தண்ணி எல்லாம் பட்டு கொஞ்சம் திழலெல்லாம் வந்து அப்படி பூக்கும். அதனால் சில செடிகளுக்கு நிறைய தண்ணி வேண்டாம் இல்லையா, வெயில் போதும், கொஞ்சம் தண்ணி போதும். அப்போ அந்த செடியெல்லாம் பூத்தெல்லாம் இருக்கும். இது வந்து எங்களுக்கு நாகர் தெய்வம் போல். நம்ம வீடு இந்த பூமி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் இது பாம்பு கண்ணில் காணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து இப்படி ஒவ்வொரு வீட்டடி மனையிலையும் வந்து இப்படி ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சு டெய்லி தீமை ஏற்றுவாங்க. அப்போ நம்ம கண்ணில் எல்லாம் அது படாது. அப்படி வந்தாலும் அப்படி ஓடிடும், நமக்கு தொந்தரவு பண்ணாது இந்த பாம்பு எல்லாம். அப்படி பிறகு இது வந்து எங்களுக்கு அந்த சைடு வியூங்க. இந்த ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு காம்பவுண்ட் வச்சுருக்கோம். அதுவும் வாஸ்துபடி தான். வாஸ்து ஏன்னா எங்களுக்கு விதி சரியில்லாமல் இருந்ததுனால வாஸ்துபடி எல்லாமே மாற்றி வீடை மாற்றி கடைசியில் பூட்டி போட வேண்டிய நிலைமையிட்ட வந்துட்டுங்க. இது உங்களுக்கு சைடில் உள்ள தென்னை மரங்க. சைடு ஓரமாக இது வந்து அந்த பெரிய காம்பவுண்டுக்கும் சின்ன காம்பவுண்டுக்கும் இடப்பட்ட வழி. நிறைய மரங்கள் சுற்றி நிற்கிறதுனால ஃபுல்லாக மரத்தில் உள்ள இலைகளாக வந்து குவிஞ்சு கிடக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காட்டில் வந்து இருந்த இலைய மாதிரி ஃபுல்லாக குவிஞ்சு கிடக்க. நாங்கள் முன்ன எப்போமாவது வரும்போது இந்த குட்டியாக இருக்க காம்பவுண்டு உள்ளாடி ரொம்ப வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த செடி வந்து உரமாக இருந்துடும், அந்த இலை தலைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது. இது ஒரு பலாமரங்க. இந்த பக்கத்தில் என்ன இருக்குது, இது பலாமரம். அப்புறமா இன்னொரு பலாமரம் உண்டு. இந்த பலாமரமும் பெரிய எங்கள் மாடியில் ஃபுல்லாக இலைகளை எல்லாம் இந்த இது கீழே விழுந்து கிடக்குது. இந்த பலாமரத்தில் உள்ளது தான். இது பெரிய பலாப்பழமாக வரும். அப்புறமா இந்த சைடில் வரும்போது இன்னொரு பலாமரம் இந்த இதில் இருக்குது. இது கறிவேப்பிலை, சுற்றி கறிவேப்பிலை தான் ஃபுல்லாக ஒரு 100 காண. இது வந்து இன்னொரு பலாமரங்க. இதில் பலாப்பழம் வந்து இப்போ காய்ச்சிருக்கு, காய் வந்து பிடிச்சிருக்கு. இதில் நிறைய காய்க்கும். இது வந்து இந்த கோடை பலாப்பழம், பலாப்பழம்னு சொல்லுவாங்க. இது கோடைனால ஓரளவு தான் பிடிக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப உயரத்தில் இருக்கும். இதெல்லாம் பழுத்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பழுத்து நம்ம வீட்டில் இருந்தோம்னா யாராவது நிறைய இந்த ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க மேலே ஏறி பறிக்கிறது எல்லாம். ஆனாலும் சில நேரம் அப்படியே அணிலெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே விழும். சில பேர் ஏறி பறித்து தருவாங்க. அப்படின்னா சாப்பிட்டுடுது, அல்லது வேஸ்ட்டாக தான் போகும். இது வந்து பின்னால் நிற்க தென்னை மரம். இதை வந்து நான் ஊருக்கு வரும்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்றது.
பிறகு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஊருக்கு போகுமா, அந்த நேரம் இன்னும் புல் அப்படியெல்லாம் பிடிச்சிரும். இது எங்களுக்கு கார்பரேஷனில் இருந்து தண்ணி வாரக்கூடிய ஒரு தொட்டி, தண்ணீர் தொட்டி. சும்மா அப்படி இப்போ பாசி பிடிச்சிருக்கு, இதில் இப்படியே தண்ணி பாய்ஞ்சி அந்த வெளியில் ஒரு துவாரம் போட்டிருக்கோம், அது வழியாக அந்த தென்னை மரத்துக்கு போயிடும். ஒரு கால் மாதிரி வெட்டி வச்சுருப்போம், அந்த தென்னை மரத்துக்கு போயிடும். இது பாசி பிடிச்சி இருக்குது. நான் என்னமோ வந்து தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். என்னமோ பிடிச்ச அப்புறம் என்னமோ ஒன்றா க்ளீன் பண்ணணுங்க. இதெல்லாம் எங்களுக்கு சுற்றி வீடு சுற்றி உள்ள இடம். இங்கே பாருங்கள் எல்லாம் புல். இது வந்து கொய்யா மரங்க. போன தடவை ஊருக்கு வந்தாலே அது என்ன ஆயிட்டுன்னா, அந்த தென்னை மரம் கீழே இது கொய்யா மரம் வந்து கீழே வேர் வந்து இந்த இடத்துல சிமெண்ட் போட்டிருந்தோமா, அதில் வேர் போட்டுக்கு இடம் இல்லாமல் அது வந்து சரிஞ்சிட்டு வீடு பக்கமால் சரிஞ்சு அப்படி வீட்டுக்கு துணையில் அப்படியே நின்றுது. இது எங்களுக்கு வீட்டுக்கு பின்பக்கம். அதுக்கு பிறகு அது வந்து முறிச்சு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போடுறது எங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்து அப்படியே போட்டுட்டு போயிட்டோம். அதனால இந்த டைம் இருந்துன்னா அதை எடுக்கணும், எல்லாம் வந்து அப்படியே தான் விட்டுறணும். இது வந்து இதுகிட்ட தான் நாங்கள் போர் போட்டிருந்தோம். இதுதான் போர் போட்ட இடங்க. போர் போட்டு ஒரு 10-22 வருஷத்துட்டு ஆகுதுங்க. ஆகி போர் நிறைய தண்ணி வரும். போரில் இங்கே நாங்கள் ஊருக்கு வரும்போது தென்னை மரம் இந்த மரத்தெல்லாம் விடுவோம். இது வந்து ஒரு மாமரங்க, பெரிய மாவு மரமாக நின்றுது. பூவு சின்ன காயெல்லாம் பிடிச்சிருந்தோம். அப்போ இது வந்து கிழக்கு திசை, இந்த முக்கு திசை, அந்த கிழக்கு மூலை. இதில் இது சன்லைட் வர இடம். அந்த இடத்துல ரொம்ப மரம் எல்லாம் நிற்கக்கூடாதுன்னு யூடியூப்ல எல்லாம் வாஸ்துபடியெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரே மனசு கஷ்டம். உடனே அந்த மாமரத்தை முறிச்சிட்டோங்க. முறிச்ச பிறகு அதுலேருந்து தழல் வந்துட்டு இருக்கு. அதுதான் நல்ல மாமரம். இது வந்து திரளி இலைன்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த பக்கத்தில் நின்னது. அதில் கொழுக்கட்டையெல்லாம் அந்த இலையில வச்சா நம்ம டேஸ்டாக இருக்கும். இது இந்த சைடு வந்து எங்களுக்கு கார் ஷெட்டுங்க. இந்த பக்கம் கார் ஷெட் இருக்குது. இது வந்து நாங்கள் என்ன க்ளீன் பண்ணாததுனால அப்படியே இருக்குது. என்னமே தான் ஒன்றுன்னா இந்த புல்லெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள் கார் ஷெட்டு பார்த்து இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டதுங்க. போட்டு இங்கே பாருங்கள் குட்டி காம்பவுண்டு போட்டு, அது வாஸ்துபடி தான் இப்படி போடணும், உங்கள் வீடு வச்சது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காம்பவுண்டெல்லாம் போட்டு, இதெல்லாம் பாருங்கள் அது சின்ன சின்ன அழகு செடிக்கு மேலே எல்லாம் காட்டு செடிகள் எல்லாம் படர்ந்து அப்படி இருக்குது. இதெல்லாம் மஞ்சள் செடி. இது ஒரு தென்னை மரம் இடையில நிற்கிது. இங்கே பாருங்கள் நாங்கள் இங்கே நிற்கிற நேரம் நல்லா இதாக க்ளீன் பண்ணி எல்லா பூச்செடிகளும் உண்டு, நிறைய பூச்செடிகள். இட்லி பூனி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வரிசையாக உண்டு. இது எங்களுக்கு ஒரு ரோடு, பெரிய ரோடுங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் ரோடு. இங்கே பாருங்கள் செடி. இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு வியூங்க. இதுதான் எங்கள் வீடு, எங்கள் ஊரில் எங்கள் வீடு. இப்போ ஊருக்கு தான் வந்திருக்கோம். என்னமோ ஒன்றா இது மாடியில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் க்ளீன் பண்ண. இது மாடியில் இது வந்து ஒரு ரூமுங்க. இது வந்து சிட் அவுட்டாக எடுக்கலாம் அல்லது பாத்ரூமாக எடுக்கலாம். அதை அப்படியே நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்னும் அதை ரெடி பண்ணலை. அதுதான் வெளியூருக்கு வந்துட்டோமா, நம்ம இங்கே ஊரில் வந்து செட்டில் ஆகினோன்னா இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இது வந்து மாடியில் உள்ள ஜன்னல் எல்லாம். இது மாடியில் ஒரு ரூமு, அப்புறமா இன்னும் ஒரு ரூம் அங்கே உள்ளாடி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எல்லாம் இந்த ஊருக்கு எந்த தடவை வந்தாலும் சில தடவை தான் மாடிக்கே வர்றது, டைமே இருக்காது. இந்த தடவை சரி கோயில் திருவிழா வேற இருக்குதா, சரி இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியை எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாலே இங்கே எல்லாம் தூசியாக, பயங்கர தூசியாக இருந்தது. பின்ன என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. க்ளீன் பண்ணுனா சுத்தமாக இருக்கும். அப்படி பிறகு இங்கே வந்து நாங்கள் இது வெளிப்பக்கமாக கீழ் மாடியில் தான் நாங்கள் வந்து கிரானைட் போட்டிருந்தோம். இங்கே வந்து நாங்கள் கிரானைட் போடலை, சும்மா ரெட் ஆக்சைடு தான் போட்டிருந்தோம். இது வந்து மேலே மாடியிலேருந்து ஃப்ரண்ட் வியூ, ரோடு முன்னாடி எல்லாம் தெரியும். இது நாங்கள் பார்த்து தான் செய்தோம். ஆனால் அந்த முன்னாடி டைல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்தது. ஆனால் வந்து நாங்கள் இங்கே எல்லாம் பூட்டி போட்டுட்டு வெளியூர் வந்து என் குழந்தை சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூர் வந்தோம். வெளியூர் வந்து அங்கே வெளியூர்லேயே இருக்கிறோம். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் அங்கே இருந்துட்டு என்னதுன்னா ஊரில் வந்து செட்டில் ஆகணுங்க. 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்கா இப்படி வீட்டுக்கு வரனாரு. இங்கே பாருங்கள் மாடி பால்கனியில் வெளியே அந்த பலாமரம், அந்த திரளி மரம்னு சொல்கிற உள்ள இலைகள் எல்லாம் கீழே விழுந்து அப்படியே அடைச்சி இருக்கும். மழை வார நேரம் எல்லாம் அந்த மழை அந்த தண்ணி போடுற இடத்தையெல்லாம் அடைச்சி இங்கே குளம் மாதிரி குட்டை மாதிரி தண்ணீர் கெட்டுப்பட்டிரும். அது நாங்கள் வீட்டில் நின்னோன்னா அதை எடுத்து விடுவோம் அல்லது அப்படியே இது பண்ணி இருக்கோம். இது கார் ஷெட்டில் உள்ள மேலே உள்ள பகுதி. இப்படி அடுத்தது இப்படி இது வந்து பக்கத்து வீட்டில் உள்ள இது. தொடர்ந்து வீடு இருக்குங்க, வரிசையாக வீடு இருக்கும். பின்னால் இருக்குது, முன்னால் இருக்குது, முன்ன ஒரு பெரிய ரோடு இருக்குது. எல்லா வசதிகள் இதெல்லாம் அதில் இருக்குது. பட் எங்களுக்கு தான் இதில் வந்து இருக்குது ஒரு விதியின் ஒரு விளையாட்டுனால நாங்கள் என்ன செய்தோம், இங்கே பூட்டி போட்டுட்டு நேராக வெளியூரில் இருக்கோங்க. அங்கே இருக்கிறது இங்கே இதுதான்
இதை மாடி எல்லாம் இதை என்னமோ க்ளீன் பண்ணணும். இந்த இலை இப்போ நிறைய இலையை வந்து விழுந்துடும். இலை விழுந்து டெய்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் தான் இங்கே இல்லையே, அதனால பாசி எல்லாம் பிடிச்சி அப்படி அப்படியே இருக்கும். இருந்து நாங்கள் வரும்போது இப்படி க்ளீன் பண்ணிடுது. இதுதான் எங்களுக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வீடு. நாங்கள் வரும்போது நாங்கள் க்ளீன் பண்ணி, இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. இருந்தாலும் நாங்கள் வெளியூரில் போனோன்னால நம்ம வந்து ஊரில் வந்து செட்டில் ஆன பிறகு நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் என்னமோ க்ளீன் பண்ண தொடங்கிட்டோங்க. க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி கீழே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கீழ் மாடியெல்லாம் இன்னும் மேல் மாடி க்ளீன் பண்ணிட்டேன்னா ஓரளவு தூசி ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். எங்களுக்கு ஊர் திருவிழா வேற இருக்குதா, அதனால. அல்லது மாடியில் வந்து இப்போ வரமாட்டேன் இந்த தடவை. ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு 3 தடவை ஊருக்கு வருவோம். அதில் ஒரு தடவை தான் மாடியை வந்து எட்டி பார்க்கறது, அல்லது வர்றதில்லை, டைமும் கிடைக்கிறது இல்லை. அப்படி பயங்கர வேலை, நல்ல வேலை. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீனிங்காக, அதான் வெளியிலலாம் க்ளீன் பண்ணிக்க எனக்கு டைமே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடு க்ளீன் பண்ணுறது. இங்கே வந்து இது ஒரு மாடியில் மேலே உள்ள ஷெல்ஃபு மாதிரி, அதில் மேலே ஒரு ஜன்னல் தெரியுது. இதில் உள்ள அணிலெல்லாம் அந்த ஜன்னலோடி உள்ளே வந்துடுது. உள்ளே ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் புதுசாக வந்து திறக்கிற நேரம் அணில் குஞ்சுகளும் அணில் மாட்டு இந்த சன்சைடு வழி அங்கே பாருங்கள் அழுக்கு பிடிச்சிருக்கு, இதிலோடி ஏறி ஓடி வந்துருக்குது. அணிலை விரட்டி பூனை வந்துருக்குது. இப்படியா ஃபுல்லாக அணிலும் பூனையும் குருவிகளுமாக தான் மாடியில் இருக்கோம். அப்புறமா நாங்கள் வந்து அதெல்லாம் ஓட்டிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி ஜன்னலெல்லாம் திறந்து போட்டு, இந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் இந்த மரம் தென்னை ஓலை வரும், அதனால எலி வந்துடும் அப்படின்னு அதை அவ்வளோ. இது பிறகு சிட் அவுட்டுங்க. நான் முதல்ல காமிக்கல, இதை அடைச்சி போட்டிருந்தோம். இது சிட் அவுட்டு. இது மத்தியானம் ஆயிட்டு இந்த சிட் அவுட்டுங்க. இந்த சிட் அவுட்லோடு தான் நாங்கள் முதல்ல வந்து டோர் போட்டு ஃப்ரண்ட் டோர் போட்டிருந்தது. இந்த ஃப்ரண்ட் டோர் இப்போ இருக்க இடத்துல ஜன்னல் இருந்துங்க. பிறகு வாஸ்துப்படி வாஸ்துன்னு சொல்லி அதை தூக்கி இதை தூக்கி அங்கே வச்சு இங்கே வச்சு வாஸ்துப்படி மாற்றி வச்சு பிறகு இப்போ வந்து அதை இதுக்கு கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாங்க.